வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் கேடிஎம் இந்த பிராண்டோட ஒரு பவர் பேங்க் தான் அன்பாக்சிங் வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த பவர் பேங்க் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிராண்டு 10,000 mAh இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. எப்படி இருக்குது அப்படின்றது பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டியிருந்தாங்க. இந்த ஸ்டிக்கர் எதுக்காக ஒட்டியிருந்தாங்க அப்படின்றது தெரியல. ஆனால் எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அந்த ஸ்டிக்கர் எதுக்காகனா உள்ள இருக்க பவர் பேங்க் என்ன கலர் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காக அந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருந்திருக்காங்க. ஸோ பவர் பேங்க் ஒரு கவர் தான் இருக்குது. அந்த கவர்லேருந்து வெளியே எடுத்து வச்சிடலாம். அதை எடுத்து வச்சுட்டு வேற என்ன இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு குட்டி பாக்ஸ். அந்த குட்டி பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. 5 inches தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கேபிள் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியா இருக்குது. மற்ற கேபிளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிசா இருக்கும். இது கொஞ்சம் தடியா இருக்குது, அதாவது கொஞ்சம் கனமா இருக்குது. ஸோ கேபிள் நல்ல குவாலிட்டியா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததான் பவர் பேங்கை எடுத்து பார்ப்போம். பவர் பேங்கை பொறுத்த வரைக்கும் நல்லா பியூர் ஒயிட்டா இருக்குது. ஸோ நான் ஒரு பிளாக் வாங்கலான்னு ஐடியாவில் தான் இருந்தேன். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்துருக்கு. வாங்கும்போது நல்லா ஒயிட்டாக தான் இருக்குது. ஆனால் யூஸ் பண்ண அதனுடைய கலர் வந்து ஷேட் ஆகும். கொஞ்சம் மஞ்சள் அழுக்கு படிக்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் வரும். அதனால நீ பவர் பேங்க் வாங்கும்போது இந்த ஒயிட்ல மட்டும் வாங்காதீங்க. கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிளாக்காக இருந்தாலும் நமக்கு அது தேவையில்லை. உள்ள இருக்கிற பவர் பேங்க் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ சைடு ஒரு பட்டன் இருக்கு. அந்த பட்டன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது அங்கே இருக்கிற எல்இடி மூலமா நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ சார்ஜ் எத்தனை பாயிண்ட், ஒரு 4 பாயிண்ட் வரைக்கும் காட்டுது. அடுத்ததான் இந்த பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சியும் அப்புறம் மைக்ரோ யூஎஸ்பி போர்ட்டும் இருக்கும். 2 மெத்தடில் நீங்கள் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். இந்த பவர் பேங்கை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல், அதாவது நான் வச்சிருக்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு 4800 mAh பேட்டரி தான். இந்த பேட்டரி கெப்பாசிட்டியை வந்து ஒரு 2 முறை ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு தான் இது வந்து தாங்குது. ஸோ ஒரு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்த்ததில் அந்த 2 முறை அப்படின்றது 1.5 அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதாவது ஒரு முறை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிக்கலாம். அடுத்த முறை சார்ஜ் பண்ணும்போது ஒரு ஆஃப் சார்ஜ் வர்ற வரைக்கும் ஒரு 50 இல்லைன்னா 60% வர்ற வரைக்கும் சார்ஜ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் போக போக இதனுடைய இது சார்ஜிங் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் குறையிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். கடைசியாக இதனுடைய ப்ரைஸ் சொல்லிடுறேன். இது வந்து நான் ஒரு ஆஃப்லைன் ஷோரூமில் தான் வாங்கினது. இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 600 தான். நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணுறதா இருந்தால் கீழே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்போதுமே சரி, கொஞ்சம் குவாலிட்டியான காசு கொடுத்து வாங்குற ஒரு பொருள் தான் குவாலிட்டியாக இருக்கும். அதாவது அதிகமாக காசு கொடுத்து வாங்குற ஒரு பொருள் தான் ஓரளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். இது வந்து கம்மியான பட்ஜெட் அப்படிங்கிறப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு எமர்ஜென்சிக்கு எனக்கு வந்து ஒரு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு பவர் பேங்க் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை தாராளமாக வாங்கிக்கலாம். ஓகே நண்பா, இது மாதிரி அன்பாக்சிங் வீடியோ, அதாவது டெக் கேட்ஜெட் இதை பற்றின அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி வேறு ஏதாவது அக்சசரிஸோட மறுபடியும் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.